ஐ திங்க் மோஸ்ட்லி ஒன்று அந்த யூசர் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருப்பான், அப்படி இல்லைனா இந்த ரிவ்யூ ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பான். லெட்ஸ் see நான் எடிட் பண்ணுறது பொறுத்து. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் அன்பிளேஷன்ஸ் இன்னும் பேட்சியான ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்தோம். அதில் கூட உங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு லே அவுட் ஃபுல்லாக வந்து டிரைவரை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு சரி, ரொம்ப புகழ்ந்து எல்லா ப்ரோஸும் சொல்லிட்டேன். கான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கான்ஸ் வந்து மெயின் திங் இஸ், சில இடத்துல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக யோசிப்பீங்க. சிட்டிக்குள்ளே ஓகே, ஹைவேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 14.9 அருமையாக கொடுக்குது. இந்த மைலேஜ் நம்பர் பார்த்தா ஜாலியாக இருக்குது. Okay, let's start once.
வழி போட்டலாமா? இல்லை, ஒரே வழி தான். திரும்ப ஸ்ட்ரைட்டாக போய் நான் அங்கே நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம். யூனிவர்சிட்டிக்கு போடுறீங்களா? பாரதிதாசன், பெங்களூர் யூனிவர்சிட்டி. பாரதிதாசன் இல்லாது. ஓ, பெங்களூர் யூனிவர்சிட்டியா? நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு போட்டுட்டு இருந்தேன். பெங்களூர் யூனிவர்சிட்டியா? ஆர் யூ ஷுர்? ஆமாம், அது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கிடையாதா? இல்லை இல்லை, நம்ம போகும்போது அப்படியே பெட்ரோல் போட்டுடலாம். எதுக்கு சொல்கிறீங்க? சும்மா நம்ம இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் பரவாயில்ல. அதெல்லாம். ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. இன்றைக்கி வந்து வேர்னா ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். ஐ திங்க் மோஸ்ட்லி ஒன்று அந்த யூசர் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருப்பேன், அப்படி இல்லைனா இந்த ரிவ்யூ ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன். லெட்ஸ் see, நான் எடிட் பண்ணுறது பொறுத்து. சரி, இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் சிம்பிளாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து என்னன்னு சொல்லி பேசலாம். எனக்கு வந்து பேசிக்லி ஐ எம் கைண்டாக பயஸ் டுவர்ட்ஸ் ஹுண்டாய். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்லேயே ஐட்டம் தான் வச்சுருந்தோம். திரும்ப இப்போ நான் வாங்கினதே ஆன்லைன் தான். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறதுக்குமே நான் வந்து வேர்னா தான் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்லி வந்து எப்படி சொல்கிறதுனா, திஸ் இஸ் அ வேர்னா SX வேரியண்ட். நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் உள்ள வேரியண்ட். பட் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் யூ வில் கெட் எவ்ரி திங் எக்ஸப்ட் த கார் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ். மீதி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும். இது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ளது. எனக்கு வந்து ஓகே, இதில் ப்ரோஸ் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட டிரைவிங் டைனமிக்ஸ் தான். ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த கம்ஃபர்ட் எந்த இடத்துலையுமே குறையாமல் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்குது. எந்த வித கம்ஃபர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரைட் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேர்னா பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த செக்மெண்ட்டில் ரிவ்யூ பண்ணவங்களும் அதான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து கம்ஃபர்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும். செடான்ஸ்னாலே கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்கும். பட் நான் சில இதெல்லாம் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு வந்து கம்பேர்ட் டு ஸ்லாவியா இட் செல்ஃப் ஐ ஃபீல் இந்த சஸ்பென்ஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்லைட்லி சாஃப்டர் சைடில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் அன்ட்லேஷன்ஸ் இன்னும் பேட்சியான ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தோம். அதில் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆச்சு. அண்ட் மெயின்லி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இவனுங்க போட்டிருக்கிறானுங்களே, இவனுங்க வந்து இல்லீகலாக தான் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பானுங்க. சைஸ் வேரியேஷனே இருக்காது. ஒரு சைஸில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருப்பானுங்க. அதையெல்லாம் ஏறும்போது வந்து உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஏறுற ஃபீலே இல்லை, நல்லாவே அப்சர்வ் ஆச்சு. அதுதான் மெயின்லி வந்து இந்த ஹேண்ட்லிங் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங்கில் உங்களுக்கு கம்ஃபர்ட் குறையாமல் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் பிக் ப்ரோ. நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்டியரிங். நான் வந்து ஸ்டார்டிங்கில் இது ரிவ்யூஸ் முன்னாடிலாம் நான் வந்து பார்த்துருக்குறேன். எனக்கு இந்த ஸ்டியரிங் லுக் வந்து அவ்வளோவா பிடிக்கல. இது நல்லா இருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு பிளான்டடான ஃபீல் கொடுக்குது. நீங்கள் அட் த சேம் டைம் ஸ்லோ ஸ்பீடில் போகிறீங்கன்னா ஈஸியாகவும் உங்களால் இது பண்ண முடியுது. இப்போ நான் உள்ளே போய் காமிக்கிறேன், உங்களுக்கு ஃபீல் தெரியும். உங்களுக்கு வந்து அந்த டேர்ன் ஆகுறதே உங்களுக்கு வந்து ஒரு எஃபோர்ட்லெஸ் ஃபீல் இருக்குது. உள்ள பாடி ரோல் எதுவுமே இல்லை. தட்ஸ் அ நைஸ் திங். அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆப்வியஸ்லி இது ஒரு செடான்ங்கிறனால உங்களுக்கு வந்து லோடிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம். ஐ திங்க் 528 லிட்டர்ஸ் ஆர் சம்திங் இதோட லோடிங் கெப்பாசிட்டி. அது என்னென்னு நான் சப்டைட்டில் போடுறேன் ஆக்சுவல் நம்பர்ஸை. அண்ட் ஆல்சோ 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர்ங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு எந்த விதமான உங்களுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு 3 சிலிண்டர்ஸ்லாம் ஒரு இது ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால நாக்கிங் எஃபெக்ட். அந்த நாக்கிங் எஃபெக்ட் எதுவுமே இதில் வந்து இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து
ஹையர் அரவ்ஸ் இல்லை கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, லைட்டாக மேட்ச் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நாக்கிங்கிற ஃபீலே இல்லை. 4 சிலிண்டர் இன்ஜினுங்கனால நல்லா ரிஃபைன்டாகவும் இருக்குது. நம்ம வண்டியெல்லாம் நீங்கள் ரோட் சைடில் நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து NVH லெவல்ஸ் இருக்குது. அண்ட் மெயின் திங் இஸ் இதுக்கு வந்து அப்போலோ டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என் வண்டிக்கெலாம் சியட் டயர்ஸ் கொடுத்தானுங்க ஹுண்டாய் பாய்ஸ். இதுக்கு வந்து நல்ல டயர் அப்போலோ டயர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டயர் நாய்ஸுமே வந்து உங்களுக்கு அவ்வளோவா உள்ளே இல்லை. ஸோ பேசிக்லி வந்து உங்களுக்கு வந்து NVH வந்து இன்னுமே நல்லாவே இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கலஸ்டருமே நல்லா இருக்குது. இதில் இப்போ நான் மைலேஜுக்கு செட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டில் கொடுக்குது. ஐ திங்க் இட்ஸ் த வென்யூவோட இதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இதை வென்யூவில் பார்த்துருக்குறேன், அதே இது இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கிரண்ட்டு தெரியுதா? நல்லா லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ரிஃபைன்டாக இருக்குது. இன்டீரியருமே வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு லே அவுட் ஃபுல்லாக வந்து டிரைவரை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ரீச்சபிலிட்டி வைஸ் அண்ட் பிக்கஸ்ட் ப்ரோ அப்படின்னு என்ன சொல்லலாம், இவங்க வந்து திரும்ப பட்டன் லே அவுட் கொண்டு வந்திருக்காங்க. ஏசியெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா திரும்ப இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கண்ணை வந்து வெளியே எடுக்கணும் அவசியம் இல்லை. அண்ட் மியூசிக் சிஸ்டத்துக்குமே நீங்கள் இந்த பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா இதில் வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிடுது. நீங்கள் மீடியா கண்ட்ரோல்ஸ்க்கு போய்க்கலாம். திரும்ப அதே இதை இது பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மாறிடுது. ஸோ தட் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ். ஹார்ன் இஸ் டூ நைஸ். இந்த மாதிரி ஓட்டுறவங்க முன்னாடிலாம் நம்ம ரொம்ப நைஸாக ஹார்ன் பண்ண முடியாது. கிரெட்டா மாதிரி ஒரு ஹார்னை வச்சு அடித்தா தான் இவங்கெல்லாம் வளகுவாங்க. பட் யா, ஸோ பேசிக்லி நீங்கள் இதோட சேல்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு நோ நான்சென்ஸ் கார். உங்களுக்கு மைலேஜும் இருக்கும். இதில் 1.5 NA is decent enough for performance inside city. And handling also is pretty good. கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்குது. அண்ட் சர்வீஸ் வந்து ஆப்வியஸ்லி ஹுண்டாய் சர்வீஸ் will always be good. ஸோ அதனால் அதுவுமே உங்களுக்கு ரிலையபிலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கனால இட் லிட்டரலி செக்ஸ் ஆல் த பாக்ஸஸ். யூஸராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா பாக்ஸையுமே இதை டிக் பண்ணிடும். சரி, ரொம்ப புகழ்ந்து எல்லா ப்ரோஸும் சொல்லிட்டேன். கான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கான்ஸ் வந்து மெயின் திங் இஸ் 1.5 NA இஸ் குட். பட் நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து இஃப் யூ ஆர் யூஸ் டு இட் யூ வில் ஆல்வேஸ் கிரேவ் ஃபார் மோர் பர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மேபி தே குட் ஹவ் இப்போ ஸ்லாவியா வேர்ட்டஸ்லாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா மிடில் வேரியண்ட்லேயே அவனுங்க வந்து 1 லிட்டர் TSI கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்க வந்து 1 லிட்டர் டர்போ கொடுத்துருக்கலாம். அது வந்து மேபி நிறைய பேருக்கு வந்து ஒரு டெசிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். வாங்கணும்னு நினச்சவங்க வந்து வாங்கவாச்சு செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மிஸ்ஸுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வேறு என்ன கான் இருக்குது? கான் வந்து நான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸ் தவிர எனக்கு இதில் பெருசாக எதுவும் கான் மாதிரி தெரியல. மேபி போகிறவள்ள ஏதாச்சும் தோணுச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் ட்ரைவ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு யூ கெட் எவ்ரி திங் யூ நீட். கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. யூஸ்வலாக என்னோடய என்லைனில் நிறையா நான் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பேன்ல, டயர் இது இருக்குது அது இருக்குதுன்னு. பட் இங்கே அதுவுமே கிடையாது. உங்களுக்கு டயருமே நல்லா இது பண்ணி கொடுத்துருக்குறானுங்க. ரைட்டில் போவோம், லெஃப்ட்டில் போவோம், ரைட்டில் போவோம். டிரைவிங் டைனாமிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. யா, தட்ஸ் த ஒன்லி திங். ஐ லிட்டரலி ஃபீல் இவங்க வந்து
பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பவர் ட்ரெயின் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மோஸ்ட் பீப்புள் வந்து வாங்குறவங்க வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அட்லீஸ்ட் 1 லிட்டர் டர்போ இருந்துச்சுன்னா அதை பிக் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் பீப்புள். இவங்க அதுவும் கொடுக்காமல் இருப்பது வந்து கொஞ்சம் கவலை அளிக்கிறது. மற்றபடி இதில் ஓகே, இன்னொரு கான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுலேயுமே நிறைய பிளாஸ்டிக் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் இது வந்து ஹுண்டாய் வந்து என்லைன் மோஸ்ட்லி எல்லா டாப் வேரியண்ட்லேயும் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. மிட் வேரியண்ட்லேயே தான் பண்ணுறாங்க, டாப் வேரியண்ட்லேயே தான் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில. அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். ஹேண்ட் ரெஸ்ட்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. பட் ரைட் சைடு இங்கேயுமே வந்து நமக்கு இங்கே கை வைக்கிற இடத்துல ஒன்று வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய காரில் வந்து நான் வந்து அமேசான்லேருந்து ஒன்று வாங்கி வச்சுருப்பேன், குஷன். ஸோ மோஸ்ட்லி அதை வந்து ஹுண்டாயே கொடுத்தானுங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவனுங்க வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா கொடுப்பானுங்க. ஐ ஃபீல் தட்ஸ் த ஒன்லி மிஸ். யாருப்பா நீ? நெக்ஸான் எல்போர்டு. ஓகே, இப்போலாம் எல்போர்டு வச்சுருக்கிறவங்க தான் வந்து வேகமாக விரித்தமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பட் யா, ஐ திங்க் தட்ஸ் இட். ஐ ஃபீல் லைக் இதில் வேறு எதுவும் காந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. என்னாச்சு? ஓகே. ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் ஸ்பாய்லருமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பீரோல் ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன், இல்லை ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்றேன். நீங்கள் அந்த பழைய முன்னாடி ரைட் பண்ண வர்னாக்கும் இதுக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வர்னாக்கு போகலாமா? 2024 வர்னாவா, 23 வர்னாவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா லெஃப்ட் போகணுமா? ஸ்ட்ரெயிட்டாக தான். ஓகே, அந்த வர்னா உங்களுக்கு தெரியுதா? அதில் ஸ்பாய்லரே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஓ, டர்போ நைஸ். அதான் பாருங்களேன், சைடில் நல்லா பார்த்தா அப்படியே ஸ்லீக்காக இருக்குல்ல. ஏரோடைனமிக்லி திஸ் இஸ் லைக் த பெஸ்ட் டிசைன்னு வச்சுக்கோங்களேன். பட் வர்னால 1 லிட்டர் டர்போ வேரியண்ட்டே கிடையாதுல்ல. இந்த ஸ்லாவியா வேர்டஸ்லாம் ஸ்லாவியா கூட பிளான் பண்ணி அவனுங்க 1 லிட்டர் விட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க விட்டுருக்கலாம். இப்போ இவனுங்க வென்யூலாம் விட்றானுங்களே 1 லிட்டர் டர்போல் தான் விட்றானுங்க. வர்னால விட்டால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து ஐ திங்க் தட் இஸ் மோர் தென் இனஃப் ஐ ஃபீல். கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ என்னென்னா லைட்டாக உங்களுக்கு அந்த பவர் இல்லாத ஒரு லைட் ஃபீல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக யோசிப்பீங்க. சிட்டிக்குள்ளே ஓகே, ஹைவேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் 14.9 அருமையாக கொடுக்குது. இந்த மைலேஜ் நம்பர் பார்த்தா ஜாலியாக இருக்குது. தான் நம்ம வந்து எவ்வளோ தான் கியரை டவுன் பண்ணி அடி அடித்தா கூட மைலேஜ் வந்து ஏறிட்டே இருக்குது. தட் இஸ் ஒரு நைஸ் அட்வான்டேஜ். மைலேஜ் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்குது. டர்போ இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த மைலேஜ் நம்பர் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபன் டு ட்ரைவ் ஃபீலும் இருக்குது, மைலேஜ் லாஸ் ஆகாமல் உங்களுக்கு ஒரு ஃபீலும் இருக்குது. ஏன் இது அதிக மைலேஜ்னு சொல்கிறேன்னா, நாங்கள் எடுக்கும்போது வந்து 10 அவ்வளோ தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐட்லிங்லாம் வச்சு ஷூட்லாம் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஸ்லோவாக போயிட்டு. ஸோ அதுக்கு இது வந்து லிட்ரலி 5.1 வந்து இம்மிடியேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நடுவில் கூட கேமராவை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு வந்து ஐடிலில் தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, எல்லாம் சேர்த்துமே உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குதுன்னா இட்ஸ் ப்ரிட்டி குட். ஐ திங்க் இந்த ஹைவேல டிராஃபிக்கே இல்லைனா இது வந்து அசால்ட்டாக 18-19 ஈஸியாக போயிட்டுருக்கும். நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போடல. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம் மைலேஜ் நிறையா.
போகணுன்னு தான் ஆசை, ஆனால் வழி இல்லையே. தட்ஸ் இட் காய்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன்.